இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு நீ ஊருக்கு எடுத்துன்னு போறதுக்காக இட்லி பொடி கேட்டல, இட்லி மிளகா பொடி. அதான் இப்ப நான் ரெடி பண்றேன். எது நம்ம கடைக்கு எல்லாம் கொடுக்குறோமே அந்த அளவுக்கு செய்ய போறீங்க? இல்ல கடைக்கு வந்து நம்ம 5 கிலோ போட்டு செய்வோம். இப்போ வந்து நம்ம 1 கிலோ தான் போடுறோம். உனக்காக தான் பண்றேன். அதனால 1 கிலோ மட்டும் போட்டு இப்போ உனக்காக ரெடி பண்றேன். என்னென்ன பொருள்னு சொல்லவே இல்லை, எனக்கும் சொல்லுமா, அப்பதான் நான் வீட்டுல போயிட்டு நான் செய்ய முடியும் அடிக்கடி. உனக்கா இந்த கடலைப்பருப்பு 1/2 கிலோ, உளுத்தம் பருப்பு 1/2 கிலோ, முழு உளுந்து. ஆமா. அப்புறம் வந்து வடக்கடலை 200 கிராம், எள்ளு, வெள்ளை எள்ளு. நம்ம போடுற இட்லி பொடியிலேயே வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குதுன்னா இந்த எள்ளு இதெல்லாம் நம்ம சேர்க்கறதுனால தான் செம்ம டேஸ்டா இருக்குது. எள்ளு கூடவா பருப்பொடியில சேர்த்துப்பாங்க? ஆமா, நல்ல வாசனையா இருக்கும். எள்ளு வந்து ஒரு 200 கிராம். ஓகே. அடுத்தது வேர்க்கடலை, வேர்க்கடலை 150 கிராம். ஓகே. இது கூட காஞ்ச மிளகா. அது எவ்வளவு கிராம்? காஞ்ச மிளகா உங்களுக்கு பார்க்கறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா நம்ம இந்த அளவு குவான்டிட்டிக்கு வந்து இது கரெக்டா அளந்தா 80 கிராம் வரும். நீட்டு காஞ்ச மிளகா 80 கிராம் போடணும். போட்டோம்னா காரம் கரெக்டா இருக்கும். ஆனா இது நிறைய இருக்கு. இது நீட்டு மிளகாவாச்சே, இதுல காரம் ரொம்ப அதிகமா இருக்கும். இல்ல, இதுல காரம் கம்மியா இருக்கும். குண்டு மிளகால தான் காரம் அதிகமா இருக்கும். நீட்டு மிளகாவே நல்லா இருக்கும். நம்ம இந்த காம்போட 80 கிராம் அளந்து வச்சிருக்கேன் நான். ஓகே, இதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டேஸ்ட்டுக்கு பூண்டை போட்டு நம்ம இப்போ இதில் பொடி போட போகிறோம். பூண்டை நான் நசுக்கி வச்சிருக்கேன் பூண்டு. அதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சம், இதெல்லாம் போட்டு உப்பையும் போட்டு இதெல்லாம் வறுத்து அரைச்சோம்னா மிளகாய் பொடி ரெடி, சூப்பராக இருக்கும். நான் வறுத்து அரைச்சி காட்டுறேன், நீ ஊருக்கு எடுத்தும் போது உனக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. கொஞ்சம் கலர் வந்து இந்த உளுத்தம் பருப்புலாம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். எல்லாமே கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுக்கணும். ஆனால் வந்து ஃபாஸ்ட்டாக தீ வச்சு டபன்னு வறுத்து விட்டுறக்கூடாது. ஸ்லோவாக வச்சு பொறுமையாக வறுக்கணும். அப்போ தான் நல்லா வறுக்கணும். நீ பாட்டுக்கு அதிகமாக தீ வச்சு வறுத்துட்டீங்கன்னா உள்ளெல்லாம் நச்சுன்னு இருக்கும், பொரியாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும். நீங்கள் பாட்டு வேலைக்கு போகிற அவசரத்தில் டபன்னு போட்டு எல்லாத்தையும் வறுத்து போட்டு தீயை ஓட்டுறக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் அதனாலதான் நாங்க செஞ்சு உங்ககிட்டே வாங்கிக்கிறோம். சரி, இதே சொல்லி அம்மாவை ஏமாத்துங்க. அம்மா நீயே செஞ்சு, அம்மா செய்யறதுதான் டேஸ்டா இருக்கும். அதனால யாருக்கு வேணுமோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி எங்க அம்மா செய்யற பருப்பு பொடியை வாங்கிக்கோங்க. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கும், வாங்கி சாப்பிட்டு பார்க்கணும். இல்ல ரொம்ப காரமா இருக்காதுல்ல, நம்ம கொடுக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி தான் இப்போ நம்மளே ரெடி பண்ணுறோம். அதனால தான் நம்மளே எல்லாருமே வாங்குறாங்க. குழந்தைங்க சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். முக்கியமாக குழந்தைக்காக தான் இப்போ நம்ம பருப்பு பொடினா ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க, சட்னி சாம்பாரை விட. அதனால தான் இதை பார்த்து பசங்களுக்காகவே கொஞ்சம் திட்டமான காரம் போட்டு செய்யணும். இதில் ஆக்சுவலாக வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்ப்பாங்க. ஆனால் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்கும் போது கலர் வந்து நல்ல டார்க்காக வரும். ஆனால் அதை பார்க்கும்போது மிளகாப்பொடி மாதிரியே இருக்கும். அதனால தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் காஷ்மீர் மிளகாத்தூள் இந்த இட்லி பொடிக்கும் சேர்க்க மாட்டேன். ஏன்னா பசங்க பார்க்கும்போது ஐயோ மிளகாப்பொடி காரம் அப்படின்ட்டு வேணாம்னு சொல்லுவாங்க. நம்ம சாதாரண காஞ்ச மிளகாவே போட்டோம்னா சாதாரண பருப்பு பொடி கலருக்கு வந்துடும். ஆனால் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்கும்போது உனக்கு பார்க்கறதுக்கே வந்து மிளகாப்பொடி மாதிரி இருக்கும். குழந்தைங்க அதை பார்க்கும்போது விரும்ப மாட்டாங்க, காரம் வேணான்னுடுவாங்க. அதனால் நான் சேர்க்க மாட்டேன். நம்ம வீட்டு ஸ்பெஷல் இதெல்லாம் தான். எள்ளு, வேர்க்கடலை, பூண்டு இதெல்லாம் போட்டு செய்யும் போது தான் அதோட டேஸ்டே வேற மாதிரி வரும். ஓகே. கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு போடும்போது இந்த கலர் இருக்கும். இப்போ நல்லா பொறுமையாக வறுத்த அப்புறம் கலர் நல்லா ஆயிடுச்சு. ஒன்றும் தீய கூட இல்லை.
தீயாமல் தான் வறுக்கணும் பொறுமையாக. இந்த சமையல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கொஞ்ச நாள் வச்சு நம்ம சாப்பிடுவோம். அதனால் பறக்காமல் நல்லா பொறுமையாக செய்யணும். நல்லா கலர் மாதிரி இருக்குது பாரு அழகாக. இந்த டைமில் எடுத்து பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். ஆற வச்சு தானே அரைக்க போகிறோம். இப்போ எள்ளு அடுத்து இப்போ எள்ளு கொட்டியிருக்கேன். இப்போ எள்ளை வறுக்கலாம். இப்போ எள்ளு வறுத்துட்டு இருக்கீங்க. ஆமாம், எள்ளு போட்டிருக்கேன். இந்த பக்கம் வேர்க்கடலை போடுறேன். என்ன தோலோட போட்டீங்க? இதை நல்லா இப்போ நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் தோலை நல்லா நிமிட்டி புடச்சிக்கணும். நல்லா இதை இப்போ வறுக்கலாம். வறுத்துட்டு அதுக்கப்புறம் தோலை எடுத்துட்டு தான் நம்ம அரைக்க போடுவோம். அதில் போட்டு அரைக்கலாம். எள்ளு வந்து நல்லா பொறுமையாக வறுக்கும் போது நல்லா படன்னு பொரியும். அதுதான் வந்து கரெக்டான பதம் இல்லை. ஆமாம், பொரிஞ்ச அப்புறம் நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகும் பொறுமையாக வறுக்கலாம். இப்போ வேர்க்கடலை எடுத்து தனியாக ஒரு தட்டில் கொட்டிக்கிறேன். ஏன்னா இதை நம்ம தனியாக புடைச்சி அதுக்கப்புறம் தான் இதோட அரைக்க போகிறோம். உடச்சடலை லைட்டாக சூடாக வறுக்கணும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம்லம்மா? ஓகே, பார்த்து சுட போகுது. அடுத்து காஞ்ச மிளகா. காஞ்ச மிளகாவை போட்டு நல்லா கட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப தீ வச்சிட்டா நெடி பயங்கரமாக வந்துடும். காஞ்ச மிளகா வறுக்கும் போது நம்மளுக்கு நெடி ஏறாதா? ஏறும் தான். நம்ம தான் கொஞ்சம் ஸ்லோவாக தீ வச்சு கொஞ்சம் நல்லா ஒரு கட்டி எடுத்துட்டா போதும். இதுவும் ஒரு 2 செகண்ட்ஸ் இருந்தால் போதும்ல? இது நல்லா ஏற்கனவே நம்ம வாங்கி காய வச்சு வச்சுக்கிற மிளகா தான். அதனால சும்மா நான் சூடு காட்டுறதுக்காக ஒரு பரட்டுறோம் தான். இல்லைனாலும் நம்ம அப்படியே போட்டு அரைக்கலாமா? அப்படியே போடலாம். எல்லா பொருளுமே நம்ம ஒரு வறுத்து சூடு பண்ணி அரைக்கும் போது இது கொஞ்சம் நாளைக்கு வச்சு எடுத்துக்கு நல்லா இருக்கும். ஓகே, பொடிலாம் அரைச்சோம்னா இன்னைக்கே காலியாகிட போகிறது இல்லை. 2 மாதம் 3 மாதம் கூட வச்சுருப்பாங்க. அதனால எல்லாத்தையும் வறுத்துக்கிறது நல்லது. இப்போ இந்த பருப்பு பொடியை நம்ம எத்தனை நாள்மா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்? 3 மாதம் கூட வச்சுக்கலாம். பரவாயில்லையே, நல்ல லைஃப் லாங் நம்மளுக்கு லாங் வரும்ல இது பருப்பு பொடி. டீஸ்பூன்லலாம் தண்ணி படாமல் இருக்கணும். அதை கொட்டி வைக்கிற பாத்திரம்லாம் ஈரப்படாமல் வச்சிங்கன்னா அது பாடி இருக்கும். ஓகே, இப்போ இதையும் நம்ம எடுத்துடலாம். அடுத்து இப்போ கருவேப்பிலை. பருப்பு பொடியாக இருந்தாலுமே இதுலேயும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டோம்னா வாசனையாக இருக்கும். நம்ம கருவேப்பிலையெல்லாம் நீங்கள் எதுனா கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டீங்க, தூக்கி போட்டுருவீங்க. அதில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எதெல்லாம் சேர்க்க முடியுமோ அதெல்லாம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி கருவேப்பிலையெல்லாம் பொடி பண்ணி இது மாதிரி கூடலாம் சேர்த்துட்டோம்னா வேறு வழியே இல்லாமல் நீங்களாம் சாப்பிடுவீங்க. அதில் நான் எந்த பொடி பண்ணாலும் அதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டுருவேன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நமக்கு ஹெல்த்துக்கும் ஹெல்த்து. இப்படி தான் ஏமாற்றி கொடுத்துடுறது பசங்களுக்கு. இதில் என்ன வைக்க போகிறீங்க அடுத்து? இப்போது எல்லாமே நம்ம ட்ரையாக தான் வருத்தோம். அப்போ தான் நல்லா கொஞ்சம் நாளைக்கு அது பாடி இருக்கும்ட்டு. ஆனால் இப்போ பெருங்காயம் மட்டும் நம்மகிட்ட கட்டி பெருங்காயம் தான் இருக்குது. ஓகே, அதனால் நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கட்டி பெருங்காயம் பொரிய வைக்கிறேன். தூள் பெருங்காயம் தான் அப்படியே போட்டுக்கலாம். ஆனால் நம்மகிட்ட கட்டி பெருங்காயம் இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவீங்க, கரெக்டாக? நமக்கு தூள் பெருங்காயம் அந்த அளவுக்கு பிடிக்காது. கட்டி பெருங்காயம் தான் எனக்கு பிடிக்கும். எல்லாத்துலேயும் நான் தான் சேர்ப்பேன். ரசம் கூட நம்ம வீட்டில்
டாப் லெவலாக இருக்கிறதுக்கு காரணம் கட்டி பெருங்காயம் போட்டு தாளிக்க. ஒரு நாள் அதுவும் நம்ம வீடியோ போட்டுடலாம். போடலாம். நேயர்ஸ்க்காக ஒரு குயிக் ரசம் எப்படின்ட்டு ஒரு நெக்ஸ்ட் வீடியோ போட்டுடலாம். உங்கள் எல்லாருக்கும் ரசம், எங்கள் அம்மாவோட ரசம் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதையும் நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்காக அப்லோட் பண்ணிடுறோம். நம்ம வீட்டில் ஸ்பெஷலே ரொம்ப ரசம் தான். இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு போட்டால் ரொம்ப நாளைக்கு இருக்குமா இது மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. பூண்டை நசுக்கி போட்டு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணோம்னா நல்லா பொடியாக ஆகிடும். பொடி நம்ம சாப்பிட்றதே டேஸ்ட்டுக்காக தானே, ஹெல்த்தாகவும் வேணும் டேஸ்டியாகவும் வேணும்னும் போது இந்த மாதிரிலாம் சில பொருள்கள் சேர்க்கும் போது தான் அது நல்லாயிருக்கும். இப்போ இந்த பூண்டு, இந்த வேர்க்கடலை, இந்த எள்ளு, இது மூணும் சேர்ந்து நம்ம இட்லி பொடி வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம். அதனால் நான் பூண்டும் சேர்க்குறேன். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது ஒன்றே கெட்டு போகுமா அந்த கேள்வி எல்லாம் வேணாம், கெடாது, நல்லாயிருக்கும். நல்ல கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஸோ இப்போ வறுக்கிறது எல்லாத்தையும் நம்ம வறுத்து முடிச்சிட்டோம். இதை கல்லுப்பு கொஞ்சோண்டு வறுத்து போடணும். கல்லுப்பையும் வறுக்கணுமா? ஆமாம், அதில் ஈரத்தன்மை இருக்கும். கல்லுப்பையும் கடாயில் போட்டு லைட்டாக வறுத்துட்டோம்னா அந்த ஈரத்தன்மை போயிடும். கொஞ்சோண்டு கல்லுப்பு கல்லுப்பு எவ்வளோ போட்டிருக்கீங்க? கொஞ்சம் தேவையான அளவு, இது கண் அளவு கை அளவு தான் உப்பு. ஸோ அவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ டோட்டல் குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 1 கிலோ 600 கிராம் அந்த மாதிரி வரும். இப்போ நான் போட்டிருக்க அளவு தான் சேர்த்து இந்த பொடி அரைச்சிட்டு பார்த்தீங்கன்னா 1 கிலோ 600 கிராம் வரும். அந்த அளவுக்கு உப்பு போட்டுருக்கேன் நினைக்கிறேன். உப்பு கம்மியாக போட்டு கூட அதுக்கப்புறம் உப்பு பக்கலைன்னா நம்ம அதில் சால்ட் கூட சேர்த்துக்கலாம். அதிகமாக போட்டால் வெங்காயம். இப்போ எல்லா பொருளும் வறுத்தாச்சு. இந்த வறுத்த எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணிட்டு மிளகா பொடி எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். ஓகே. இப்போ பருப்பு பொடி ரெடியாமா? இதோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பருப்பு பொடி. இட்லி பருப்பு பொடி, இட்லி பருப்பு பொடினும் சொல்லிக்கலாம், இட்லி மிளகா பொடினும் சொல்லிக்கலாம். ஆனால் பசங்களுக்கு வந்து இட்லி பருப்பு பொடின்னு சொன்னாதான் சாப்பிடுவாங்க. நீங்களாம் அப்படிதான் சாப்பிடுவீங்க. நாங்கள் இட்லி மிளகா பொடின்னு சொன்னாதான் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அதுதான் பிடிக்கும். எப்படி வேணாலும் சாப்பிடுங்க, நமக்கு தேவை பசங்க சாப்பிட்டா சரி. எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன்றாங்களே, அவங்களுக்கு தான் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸ்கூலுக்கு கிளம்பும்போது அழகாக 2 இட்லி 3 இட்லி பசங்களுக்கு வச்சு கொடுத்தோன்னா இதை அழகாக சாப்பிட்ருவாங்க. இது வந்து நம்ம நல்ல எண்ணெயிலையும் போட்டு சாப்பிட்டுக்கலாம், நெய்யும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஓகே, சூப்பராக பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் இது வேணுமோ அவங்க எல்லோரும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி எவ்வளோ கேட்டாலும் நாங்கள் கொரியர் பண்ணிவிடுவோம். ஸோ ஹோம்மேட் இட்லி பருப்பு பொடி ரெடி.